ஹாய் உங்களை வணக்கம் விவசாய பெருமக்களே, நான் தான் உங்கள் விவசாயி சந்துரு. ஸோ இன்றைக்கி நாம் மஞ்சள் செடியில் தாக்கப்படும் நோய்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொரியா நோய் தாக்குதல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இலையில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து பொரியா நோயினோட தாக்குதல். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து குறைவாக வந்து கட்டுங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் நிறைய அக்ரி கிளினிக்கில் வந்து கொடுக்குறாங்க மருந்து. ஸோ அந்த மருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இயற்கையான முறையில் சாகுபடி பண்ணுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து வேப்ப நீர் இருக்குதுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தெளித்து விடலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இயற்கையான முறையில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஸோ இயற்கையான முறையில் முடிஞ்ச வரைக்கும் சாகுபடி பண்ணுங்கள். அதுதான் நல்ல ஆரோக்கியம் கொடுக்கு. ஸோ அதிகமான தாக்குதல் வந்து இல்லை. ஸோ ஏதோ ஒரு இடங்களில் மட்டும்தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைகளை வந்து கீழே அப்புறப்படுத்திக்கிறது நல்லது. தேங்க்யூ.